தலைப்பிலே உரையாற்றுமாறு தோழர் தாமோதரன் அவர்கள் என்னிடத்திலே ஆணையிட்டு அதற்காக ஒரு காணொலியை எனக்கு அனுப்பியிருந்தார். அது என்ன என்று சொன்னால், துக்குளக்கிலே குருமூர்த்தி அவர்கள், அவர் தானாக சொல்லாமல் தன்னுடைய வாசகர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் அனுப்பியதாக சொல்லி பல கார்ட்டூன்களை வெளியிட்டு இருக்கிறார். அந்த கார்ட்டூன்கள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், திமுகவை பற்றி பெரியார் என்ன சொன்னார், கம்யூனிஸ்டுகளை பற்றி பெரியார் என்ன சொன்னார், காங்கிரஸை பற்றி பெரியார் என்ன சொல்றார் என்று அந்த அட்டைப்படம், இந்த அட்டைப்படத்திலே அவர்கள் அந்த போட்டு திராவிடனை அசுரன் என்று இந்து ஆரிய பார்ப்பனால் படுகொலை செய்யப்பட்ட நாளில் திராவிடர்கள் துக்கம் கொண்டாடுவதற்கு பதில் தன்மான இன உணர்ச்சி எரிமலை வெடிக்க வேண்டிய நாளில் இந்த சூத்திரர்களை கொண்டாட வைத்து விட்டோம் பார்த்தேலா என்பதில் இந்த பார்ப்பனர்களுக்கு தான் எத்தனை ஆனந்தம் என்று ஒரு கார்ட்டூன் வந்திருக்கிறது. அதே போல அந்த கார்ட்டூன்லே துக்ளக் குருமூர்த்தி என்ன சொல்ல வருகிறார், காங்கிரஸை பத்தி காங்கிரஸ் அழிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்ல பெரியார் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறாரு. அதே போல கம்யூனிஸ்டுகளை பத்தி கம்யூனிஸ்டுகள் ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம் என்று சொன்னார் என்று ஒரு கார்ட்டூனை போட்டிருக்காரு. அடுத்து பெண்களை பத்தி திமுக உள்ள பெண்களை பத்தி திமுகவினரை பற்றி மிக இழிவாக பேசியதாக அந்த கார்ட்டூன்களை அவர் போட்டிருக்காரு, அட்டைப்படத்துல போட்டிருக்காரு. இதுல என்ன அவருக்கு ஆனந்தம்னு தெரியல. ஏனென்று கேட்டால், பெரியார் அவர்கள் காங்கிரஸ்ல இருந்தவர். காங்கிரஸ்ல இருந்து அந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டிலே வேரூன்றுவதற்காக பாடுபட்ட தலைவர்களில் ஒருத்தர். பெரியார் அவர்கள் காங்கிரசுக்கு போவதற்கு முன்னதாக தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி என்பது பார்ப்பனர்கள் கையில் இருந்தது, படித்தவர்கள் கையில் இருந்தது. அது உத்தியோக வேட்டை கட்சியாகத்தான் மக்களால் பார்க்கப்பட்டது. தந்தை பெரியாரும் வரதராஜ நாயுடுவும் திரிவிகாவும் அந்த காங்கிரஸிலே இணைந்த காரணத்தினால்தான் அவர்கள் மக்கள் மத்தியிலே சென்று காங்கிரஸை பற்றியும் காந்தியாரை பற்றியும் கதரை பற்றியும் ஒத்துழையாமை இயக்கம் பற்றியும் மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்தார்கள். அதன் காரணமாகத்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் என்பது தமிழ்நாட்டிலே வேரூன்றியது, காங்கிரசுக்கு செல்வாக்கு ஏற்பட்டது. அப்படி செல்வாக்கு ஏற்படுத்திய பெரியார் அவர்கள் எதனால வெளியே வர்றாரு, அது முதல்ல சொல்லணும்ல. அதையெல்லாம் சொல்லுவியா? காங்கிரஸ்குள்ள பார்ப்பனர் உள்ளே நுழைந்து கொண்டு அனைத்து அதிகாரங்களையும் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு? வெள்ளைக்காரன்ட்ட கோரிக்கை வச்சு இந்தியர்களாகி எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படி வெள்ளைக்காரன் இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறான். அவன் கொடுத்த அத்தனை வேலை வாய்ப்பும் பார்ப்பனர்களே அபகரித்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து வேலைகளிலும் வருவாய்த்துறையிலிருந்து சமூக நீதித்துறையிலிருந்து அனைத்து பணிகளையும் அனைத்து வேலைகளையும் பார்ப்பானே அனுபவிச்சுட்டு இருக்கான். ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன 125 பேர் இருந்திருக்கான். ஒரு தாசில்தார் ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் குடும்பமே உட்காந்து மாநாடு போடுமா. மாநாடு போட்டு இன்னைக்கு அரசாங்கத்துல என்னென்ன வேலை காலியா இருக்குன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் அந்த வேலையை கைப்பற்றி அவனே அனுபவிச்சிருக்கிறான். இந்த மாதிரி பார்ப்பனர்கள் வசமாக இந்த காங்கிரஸ் போய்விட்டது. அதனால நீதி கட்சி அன்றைக்கு தோன்றி பார்ப்பனர் அல்லாதவருக்கு அந்த வகுப்பாரி உரிமை வேண்டும் என்று அவர்கள் போராடி கொண்டிருக்காங்க. அந்த நீதி கட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பெரியாரை காங்கிரஸ்ல இணைத்தவர் ராஜாஜி போன்றவர்கள். ஆனால் பெரியார் அவர்கள் உள்ளே வருகின்ற பொழுது இந்த பார்ப்பனர் அல்லாதவருக்கு பாடுபடுவதுதான் காங்கிரஸின் நோக்கம் என்று சொல்லி பொய் சொல்லி கூட்டி போனாங்க ராஜாஜியும் மற்ற பார்ப்பனர்களும். ஆனா அங்க போன பிறகு பெரியார் அவர்கள், நீங்க பார்ப்பனர் அல்லாதவருக்கு வகுப்பாரி உரிமை கொடுக்கணும் தானே என்னை கூப்பிட்டு இருந்தீங்க, இந்த வகுப்பாரி உரிமை கொடுங்க, அரசு உத்தியோகங்கள்ல பார்ப்பனர் அல்லாதவருக்கு இத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வாங்க அப்படின்னு தீர்மானம் கொண்டு வர சொல்றேன். இவங்க ஒன்றும் அரசாங்கம் அன்னைக்கு இல்லை, காங்கிரஸ் கட்சியிலேயே அந்த கோரிக்கையை வைத்து அரசாங்கத்திடம் இந்த வகுப்பாரி உரிமையை கொண்டு வரக்கு முயற்சி பண்றாரு. அந்த முயற்சி பண்ணக்கூடிய நேரத்துல அங்க இருந்த பார்ப்பனர்கள் அத்தனை பேரும், சீனிவாச ஆச்சாரி, சத்தியமூர்த்தி ஐயர், வாவேசு ஐயர், ராஜாஜி, இன்னும் பல பார்ப்பனர்கள் அங்க இருந்த அத்தனை பேரும் அந்த தீர்மானத்துக்கு எதிராக இருக்காங்க. அந்த தீர்மானத்தை அவங்களே முறியடிக்காம யாரை வச்சு முறியடிக்கிறாங்க அப்படின்னா, வரதராஜ நாயுடு, திரிவிகா போன்றவர்களை வச்சு பெரியாருடைய கோரிக்கையை முறியடிக்கிறாங்க. அப்பதான் பாக்குறாரு இது பார்ப்பனர் அல்லாதவரை வைத்து பார்ப்பனருடைய அந்த சூழ்ச்சிக்கு பலியாகி பார்ப்பனர் அல்லாதவருடைய
அந்த உரிமைகள் மறுக்கப்படுகிறது. எனவே இந்த காங்கிரஸ் என்பது பார்ப்பன அல்லாத மக்களுக்கு, சூத்திர மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை அந்த காங்கிரஸால. எனவே காங்கிரஸை அழிப்பேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வர்றார். அப்படி வெளியே வந்த பெரியாரு எப்ப காங்கிரஸ் ஆதரிக்க ஆரம்பிக்கிறாரு? அந்த இடைப்பட்ட காலத்துல இங்க வந்து இந்த தமிழ்நாட்டுல சுயராஜ்ய கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்கான். இந்த சுயராஜ்ய கட்சின்னு யாருன்னா காங்கிரஸ் உள்ள பார்ப்பான். காந்தியார் அவர்கள் காங்கிரஸ் தேர்தலில் ஈடுபடக்கூடாது, அந்த பதவிகளை அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பதவிகளை அனுபவிக்க கூடாது என்று ஒரு தீர்மானம் கொண்டு வர்றார். அவர் கொள்கையா வச்சிருக்கிறார். ஆனா அந்த பதவி மேல உள்ள ஆசையினால பார்ப்பனர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம தேர்தலில் ஈடுபடணும், அரசாங்கத்துல போகணும், வேலை வாய்ப்பு பெறணும் என்று சொல்லி அவங்க வந்து முயற்சி பண்றாங்க. ஆனா காந்தி அதுக்கு ஒத்துக்க. காந்தி ஒத்துக்காதனால இவங்கெல்லாம் தனியா சுயராஜ்ய கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு பார்ப்பனெல்லாம் சேர்ந்து தேர்தலில் ஈடுபடுறான், அரசாங்கத்துல அனைத்து பதவிகளையும் அனுபவிக்கிறான். வக்கீலா இருக்கிறவங்கலாம் அன்னைக்கு வந்து பெரிய பல லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறான். இப்படி சம்பாரிச்சு காங்கிரஸை வந்து பார்ப்பன காங்கிரஸாவே ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து சொல்றாங்க வந்து ஹெட்கேவர்லாம் வந்து காங்கிரஸ்ல இருந்தாரு, அவர் சுதந்திரத்துக்கு பாடுபட்டாருன்னு அதை சொல்றான். அப்ப ஹெட்கேவர் காங்கிரஸ்ல இருக்கும் பொழுது சுதந்திர போராட்ட வீரராக அதாவது கற்பனை செய்யப்படுகிறார். அவர் காங்கிரஸ்ல சுதந்திரத்துக்காக பாடுபட்டாருன்னு நமக்கு தெரியாது. அப்ப RSS சேர்ந்தவன் காங்கிரஸ்ல இருக்கான், இந்து மகா சபையை சேர்ந்த மாளவியா காங்கிரஸ்ல இருக்காரு. இந்த மாதிரி சத்தியமூர்த்தி ஐயர் போன்றவர்கள், சீனிவாச ஐயங்கார் போன்றவர்கள், இந்த பார்ப்பனர்லாம் அதுல இருக்கிறாங்க. இருந்து அந்த காங்கிரஸை வந்து பார்ப்பன காங்கிரஸா மாத்திக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் பெரியார் அவர்கள் காங்கிரஸ் ஒழிக்கணும்னு சொல்லி அவர் தீர்மானம் கொண்டு வர்றாரு, வெளியே வந்து பேசுறாரு. அதே நேரத்துல 1937 காங்கிரஸ் தேர்தலில் அதாவது தீர்மானம் போட்டு நிக்குது. அதுல காங்கிரஸ் வெற்றி பெறுது. நீதி கட்சி ஆட்சி அதுல இருந்து 17 ஆண்டுகளா ஆண்ட நீதி கட்சி அன்றைக்கு வந்து பதவி இழக்கிறது. ராஜாஜி வந்தோடனே என்ன சொல்றாரு, அந்த 2500 பள்ளிக்கூடத்தை மூடுறாரு, இந்தியை திணிக்கிறாரு. அதற்கு பிறகு மறுபடியும் 1952 வந்து ஒரு 6000 பள்ளிக்கூடத்தை மூடி வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாரு. இதனால ஆத்திரம் அடைந்த பெரியாரு அந்த ராஜாஜியை விரட்டி அடிக்கிறார். அவர் போராட்டத்தினாலதான் ராஜாஜி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறார். அப்ப மீண்டும் வந்து காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு. அப்ப காங்கிரஸை தேர்ந்த ஒருத்தர் முதல்வராக வரணும். இப்ப யார் முதல்வராக வந்தால் நம்முடைய கொள்கைகள் அமலாக்கப்படும் என்பதை அவர் மனதில் வைத்து காமராஜரை முதல்வராக்குகிறார். காமராஜர் தயங்கிய நேரத்திலே காமராஜரை சந்தித்து ஓமந்தரார் தோட்டத்திலே சந்தித்து வரதராஜலு நாயுடுவும் பெரியாரும் காமராஜரை சந்தித்து பேசி நீங்கள் முதல்வராக இருங்கள், நாங்க ஆதரவு தர்றோங்கிறப்ப அப்ப காமராஜர் இந்த கேள்வியை கேட்கிறார், நீங்க காங்கிரஸை அழிப்பதைத்தான் உங்களுடைய நோக்கமாக கொண்டிருந்தீர்கள், அதை சொல்லிட்டு தான் காங்கிரஸுக்கு வெளியே வந்தீங்க, இப்ப எப்படி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க அப்படிங்கிறப்ப பெரியார் அவர்கள் சொல்லுகிறார், நமக்கு வந்து ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் ஒழிக்கப்படும், நீங்களும் அதை விரும்புறீங்க, நானும் விரும்புறேன், அந்த குலக்கல்வி திட்டத்தை நீங்க ஒழிப்பதாக இருந்தால் நான் உங்களுக்கு ஆதரவு தருகிறேன் என்று சொல்லி காமராஜரை முதல்வராக்கி, காமராஜர் குடியாத்தம் தொகுதியில் நின்ற பொழுது அங்கு போய் 1 மாதம் அங்கே தங்கி காமராஜருக்காக பிரச்சாரம் செய்து அவர் வெற்றி பெற வைத்தார். அவர் வெற்றி பெற வைத்ததன் மூலமாக அவர் முதல்வராகி அந்த ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை ஒழித்து கட்டி அந்த ராஜாஜி மூடிய பள்ளிகளை திறந்து மேலும் பல பள்ளிகளை திறக்க வைத்தவர் தந்தை பெரியார். அப்போ காமராஜர் பெரியாருக்கு ஒரு கருவியாக பயன்பட்டார். காமராஜர் காரியம், பெரியார் காரணம் என்பது பாப்பான் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு குருமூர்த்தி பாப்பானுக்கும் பெரியாருடைய திட்டங்களை காமராஜர் அமல்படுத்தினார். அந்த காங்கிரஸை பெரியார் ஆதரித்தார். சீனிவாசாச்சாரி, ராஜகோபாலாச்சாரி, சத்தியமூர்த்தி ஐயர், வாவிசையர், மாளவியா போன்ற காங்கிரஸை ஒழிக்க பாடுபட்டார் பெரியார். காங்கிரஸை ஒழிக்கணும்னு சொன்னது உண்மைதான். ஆனா அதே காமராஜர் பெரியார் காங்கிரஸை ஏன் ஆதரிக்கிறார்னா, அந்த பார்ப்பனர் அல்லாதவருக்கு எதிராக இருந்த காங்கிரஸ் பார்ப்பனர் அல்லாதவருக்கு சாதகமாக மாறுவதற்கு காரணமாக இருந்தவர் பெரியார் அவர்கள். அதன் காரணமாகத்தான் காமராஜர் முதல்வராகி அனைவருக்கும் கல்வியை கொடுத்தார், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்தார். அதன் மூலமாகத்தான் நாங்கெல்லாம் படித்தோம். காமராஜர் கொண்டு வந்த பள்ளிக்கூடம் இல்லைன்னா நாங்கெல்லாம் 5ஆவதுக்கு மேல படிச்சிருக்க முடியாது. அதுபோல நான் அந்த காமராஜர் கொண்டு வந்த பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் என்கிற அந்த துறை, அந்த நிறுவனம் இல்லைன்னா எங்களுக்கு வேலை கிடைச்சிருக்காரு. ஆக இதனாலதான் பெரியார் அவர்கள் காங்கிரஸை ஆதரித்தார். அது மாத்திரமல்லங்க, எந்த காங்கிரஸ் இந்த வகுப்பாரி உரிமைக்கு எதிராக இருந்ததோ அதே காங்கிரசுடைய தலைவராக இன்றைக்கு ராகுல் காந்தி இருக்கிறார். அந்த இன்னைக்கு வந்து மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார். அவங்க எல்லாம் சேர்ந்து தீர்மானம் போடுறாங்க, அனைத்து துறைகளிலும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்குரிய விகிதாச்சார இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறார்.
இன்னைக்கு ராகுல் காந்தி மாதிரி சமூக நீதிக்கு பேசக்கூடியவர் யாராவது இருக்கிறாங்களா? இன்னைக்கு பெரியார் பேசிய கருத்துக்களை, இங்கே நாம் கலைஞர் அவர்கள் பேசிய கருத்துக்களை, ஐயா ஆசிரியர் வீரமணி பேசுகிற கருத்துக்களை இன்னைக்கு பேசக்கூடியவராக ராகுல் காந்தி இருக்கிறார். அதனால அந்த காங்கிரஸ் ஆதரிக்கிறோம். அன்னைக்கு பழைய 100 வருஷத்துக்கு முன்னால் அந்த காங்கிரஸ் வேற, இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் வேற. அதே காங்கிரஸ்ல தான் அம்பேத்கர் அவர்கள் பெண்களுக்கான சொத்துரிமை வேணும் அந்த சட்டம் கொண்டு வந்தப்ப எதிர்த்தாங்க. எதிர்த்தவங்க பூரா அன்னைக்கு பார்ப்பனர்கள். இவங்க வந்து கே முன்சி போன்றவங்க, அவங்க சியாம் பிரசாத் முகர்ஜி போன்றவங்க, RSS சேர்ந்தவங்க, அவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க. அதனால அம்பேத்கர் அந்த காங்கிரஸ் அமைச்சரவையிலிருந்து வெளியே வருகிறார். எந்த காங்கிரஸ் பெண்களுக்கான சொத்துரிமைக்கு எதிராக இருந்ததோ அந்த காங்கிரஸ் இன்றைக்கு அந்த பெண்களுக்கான சொத்துரிமையை தீர்மானமாக சட்டமாக போட்டு இருக்கிறது. ஆக அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் செத்து போச்சு. பெரியார் அழிக்க நினைத்த காங்கிரஸ் அழித்தே போச்சு. ஆனா இன்னைக்கு புத்துயிர் பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் பெரியார் என்ன நினைத்தாரோ அதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறது. எனவே அன்னைக்கு பேசினதெல்லாம் இன்னைக்கு எடுத்து போட முடியாது. குருமூர்த்தி இன்னைக்கு சொல்றான் காங்கிரஸை அழிக்க வேண்டும்னு பெரியார் சொன்னார்னு கார்ட்டூன் போடுறானே, அவர் சொன்னது உண்மை. அந்த காங்கிரஸ் அழிந்து போச்சு. இன்னைக்கு புது காங்கிரஸா இருக்கு. இன்னைக்கு எந்த பாப்பான் காங்கிரஸ் ஆதரிக்கிறான்னு சொல்லு. இன்னைக்கு அக்ரஹாரத்து பார்ப்பான். நாளைக்கு தேர்தல் வருது, பிஜேபியும் காங்கிரஸ் தான் நிக்குது. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? காங்கிரஸுக்கு எந்த பாப்பானது ஓட்டு போடுவீங்களா? இந்தியா கூட்டணி யாராவது ஆதரிப்பீங்களா? ஒருத்தனும் ஆதரிக்க மாட்டீங்க. பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவீங்க. இன்றைய பிஜேபி தான் அன்றைய காங்கிரஸ். இன்றைக்கு பிஜேபியில எந்த பாப்பானெல்லாம் இருந்து ஆதரிக்கிறானோ, இந்த பார்ப்பனெல்லாம் அன்றைக்கு காங்கிரஸ் ஆதரித்து காங்கிரஸை தன் கைவசப்படுத்தி, பெரியார் அவர்கள் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தாலும் என்ன செய்யறாருன்னா, காந்தியார் ஆதரிக்கிறார். காந்தியாருடைய கதரை ஆதரிக்கிறார், அவருடைய ஒத்துழைமை இயக்கத்தை ஆதரிக்கிறார், அவருடைய தீண்டாமை ஒழிப்பை ஆதரிக்கிறார், மது விலக்கு கொள்கையை ஆதரிக்கிறார். காங்கிரஸை விட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்த பிறகும் கூட குடியரசுல தொடர்ச்சியாக கதருக்கு ஆதரவாகவும் தீண்டாமை ஒழிப்புக்கு ஆதரவாகவும் அது மாதிரி காந்தியாருடைய திட்டங்களுக்கு ஆதரவாகவும் பேசிக்கிட்டே வர்றாரு. அதற்கு பிறகு அவன் திருந்தாதனாலதான் அவர் வந்து முழுக்க காங்கிரஸ் எதிர்க்கக்கூடிய வேலையை செய்யறாரு. காங்கிரஸ் விட்டு வெளியே இந்த பெரியார் கூட காங்கிரஸ் ஆதரிச்சு காந்தியார் ஆதரிச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது அந்த காங்கிரஸ் அன்னைக்கு வந்து பார்ப்பனெல்லாம் இருந்தா செத்து போயிட்டான். அந்த காங்கிரஸ் செத்து போச்சு. ஆனா அன்னைக்கு எந்த பார்ப்பனர்கள் காங்கிரஸ் ஆதரித்தார்களோ அந்த பார்ப்பனர் பூரா இன்னைக்கு பிஜேபி ஆதரிக்கிறான். ஆக இன்றைக்கு ஒழிக்கப்பட வேண்டியது பெரியார் இருந்தால் இன்றைக்கு எதை ஒழிக்கணும்னு சொல்லுவார்னா பிஜேபி ஒழிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவார். காங்கிரஸை ஆதரிக்கணும், காங்கிரஸை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவார். அதே போல பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரானவராக பெரியாரை சித்தரிக்க முயற்சி செய்யறாங்க இந்த குருமூர்த்தி கும்பல். ஆனா அந்த கம்யூனிஸ்டுகள் இந்த நாட்டுக்கு பொது உடைமை தான் வரணும்னு சொன்னவர் பெரியார். ரஷ்யாவுக்கு போய் ஓராண்டு காலம் கிட்டத்தட்ட 11 மாசம் அங்க போய் பல நாட்கள் அங்கே தங்கி இருந்து ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த செயல் திட்டங்களை எல்லாம் நேரிலே பார்த்து இங்கே வந்து அது போறதுக்கு முன்னே வெளியிட்டு பெரியார் ரஷ்யாவுக்கு போவதற்கு முன்னதாகவே கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை தமிழில் மொழிபெயர்த்து குடியரசு பத்திரிகையில வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரஷ்யாவுக்கு போறார். ரஷ்யாவில் போய் அங்கே லெனின் எப்படி ஆட்சி செய்கிறார், கம்யூனிஸ்டம் எப்படி அங்கே வந்து மக்கள் மத்தியில் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது, மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக சென்று அங்கிருந்து வந்து இந்த சோசியலிச சமதர்ம திட்டத்தை உருவாக்குகிறார் பெரியார். கம்யூனிஸ்டம் இந்த நாட்டுக்கு தேவை, இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரம் பெற்றாலும் கம்யூனிஸ்டம் இந்த நாட்டுக்கு தேவை என்கின்ற ஒரு கொள்கையை கொண்டு வர்றாரு. அந்த கம்யூனிஸ்டுக்காக பிரச்சாரம் செய்யறார். பகுத்தறிவின் எல்லை பொது உடைமைன்னு சொன்னவர் பெரியார். அது போல வந்து காங்கிரஸ்ல தான் கம்யூனிஸ்டுகளும் இருந்தாங்க. ஒரு காலத்துல கம்யூனிஸ்டுகள் இருந்து கொண்டு காங்கிரஸில் இருந்து கொண்டு கம்யூனிஸ்டுகள் தனி ஒரு பிரிவாக செயல்பட்டு வந்தாங்க. அந்த கம்யூனிஸ்டுகளையே தடை செய்யறது காங்கிரஸ். அப்போ வெள்ளைக்காரன் காலத்திலேயே தடை செஞ்சுட்டாங்க. வந்து அவங்கள வந்து நூற்றுக்கணக்கில் வந்து சுட்டுக் கொள்றாங்க. சிறையிலேயே பல பேரை சுட்டுக் கொண்டாங்க. காங்கிரஸ் சுட்டுக் கொண்டுச்சு. அப்ப அதுக்கு எதிர்த்து கண்டனம் தெரிவித்தவர் பெரியார் அவர். காங்கிரஸ் தடை செய்வது கம்யூனிஸ்ட் தடை செய்யப்பட்டிருக்கு. தடை செய்யப்பட்ட கம்யூனிஸ்டை ஆதரித்து பேசியவர் பெரியார். 1952 முதல் பொது தேர்தல் வருது. அந்த முதல் பொது தேர்தல் வந்த பொழுது கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவாக நாடு பூராவும் சுற்றி சுழன்று பிரச்சாரம் செய்தார். பிரச்சாரம் செய்து அவர்களை வெற்றி பெற வைக்கிறார். வெற்றி பெற வைத்தால் அன்றைக்கு சட்டமன்றத்திலே தனி மெஜாரிட்டியில கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் அதோட குறைவாகத்தான் வெற்றி பெற்றது. அன்றைக்கு சுயேட்சைகள் நிறைய இருந்தாங்க. அந்த சுயேட்சைகள் அதிகமா இருந்தாங்க. அவங்களுடைய ஆதரவுல ஆட்சி அமைக்கணும்னு பெரியார் அவர்கள் ஆலோசனை சொன்ன பொழுது கம்யூனிஸ்ட் அன்னைக்கு ஒத்துக்கல. அவங்க ஒத்துக்காதனால ராஜாஜி அங்க போய் நேருவை வந்து காக்கா பிடிச்சு அங்க வந்து கொல்லைப்புற வழியாக முதலமைச்சராகிறார். அந்த சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு பேர் கிடையாது, சென்னை மாகாணம் முதல்வராக ராஜாஜி வருகிறார். ஆக வந்து பெரியார் ஒரு கம்யூனிஸ்டுக்கோ எதிரானவர் கிடையாது.
கம்யூனிஸ்டை ஆதரித்தவர். இன்னைக்கும் கம்யூனிஸ்டுகள் பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். பெரியாரிஸ்டுகளும் கம்யூனிஸ்ட் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கோம். எங்களுக்குள்ள இதுக்கு சண்டை முடிய பாக்குறேன். அமெரிக்க திமுகவை பெரியார் திட்டினாருன்னா பெரியார் திட்டினது உண்மை. ஏன்னு கேட்டா எங்களுக்கு நாங்க அப்பம் பிள்ளை உறவு. பெரியாரும் அண்ணாவும் தந்தையும் மகனும் போன்ற உறவு உள்ளவர்கள். அப்பம் பிள்ளைக்கெல்லாம் நாங்க அடிச்சுக்குவோம், சேர்ந்துக்குவோம். அதை பத்தி உனக்கு என்ன கவலை? பெரியார்கள் திமுகவை திட்டினாரு, திமுகவினர் பெரியாரை கூட திட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க சேர்ந்துட்டோம். உனக்கு என்ன? அண்ணனும் தம்பியும் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டா உனக்கு என்ன வலிக்குது? எங்க வலிக்குது? நீ சொல்றீல்ல இன்னைக்கு பெண்களை பெரியார் கொச்சப்படுத்திட்டாரு, அல்லது திமுகவை கொச்சப்படுத்திட்டாரு, அல்லது பக்தர்களை கொச்சப்படுத்திட்டாரு சொல்றீங்களா? நீங்க பக்தர்களை பத்தி அல்லது உங்களுடைய இயக்கம் நீங்க ஆதரிக்கக்கூடிய RSS என்ன சொல்லுது? உங்க அலுவலகத்துல மாட்டிக்குவியா? RSS தலைவர் கோல்வால்கர் பஞ்சாப் டாட்ஸ்ல எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு? ஒரு வெள்ளக்காரன் வர்றான், ஒரு கலெக்டர் மாதிரி வர்றாரு. அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி துணைக்கு வர்றாரு. எதிரில் ஒரு பியூன் வர்றான், பார்ப்பான். பியூனோட வர்றாரு, அவன் மன்னிக்கணும், அவருக்கு அந்த வெள்ளைக்காரர் கலெக்டர் பியூனோட வர்றாரு. பியூனோட வருகின்ற பொழுது எதிரே ஒரு தாசில்தார் போன்ற ஒரு அதிகாரி நாயுடு சாதியை சேர்ந்தவர் வர்றாரு. அப்ப அந்த நாயுடு சாதியை சேர்ந்தவர் அந்த கலெக்டரை பார்த்து, வெள்ளைக்காரனை பார்த்து கை கொடுக்குறாரு. கை குலுக்கி விட்டு அந்த பிராமணனை பியூனை பார்த்து காலில் விழுந்து கும்பிடுறாரு. அப்ப கேட்கிறாரு அந்த கலெக்டர், என்னப்பா நான் உனக்கு அதிகாரி, எனக்கு கை கொடுக்குறேன், அவன் எனக்கு பியூனா இருக்கான், அவன் காலில் விழுந்து கும்பிடுறீங்கிறப்ப நீங்க உனக்கு அதிகாரியா இருக்கலாம், ஆனாலும் மிலேச்சன். ஆனா அவர் உங்க பியூனா இருந்தாலும் அவங்க நாங்க வணங்கத்தக்க பிராமணன். எனவே அந்த பிராமணன் காலில் விழுந்து வணங்குவது என்னுடைய கடமை என்று சொல்லி அவன் வணங்கினான் அப்படின்னு சொல்லி கோல்வால்கர் எழுதியிருக்காரு. ஆக இந்த வாசகத்தை உங்க RSS அலுவலகத்துல கொண்டு போய் வைக்க முடியுமா? பிஜேபி அலுவலகத்துல வைக்க முடியுமா? இந்த கோல்வால்கர் தானே எல்லாரும் குருநாதரை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. பிராமண பார்ப்பன அல்லாதவர்களே, ஒரு நாயக்கர்களே, கவுண்டர்களே, செட்டியார்களே, நீங்கள் எல்லாம் பிராமணன் காலில் விழுந்து வணங்க வேண்டும், அதுதான் எங்களுடைய தர்மம், இந்து தர்மம் என்று எழுதி வைக்க தயாரா இருக்கீங்களா? இப்படி தயாரா இருந்தீங்கன்னா நீங்க சொன்னதெல்லாம் நாங்களும் செய்யறோம். நீங்க தயாரா இருப்பீங்களா? பிராமணர்களுக்கு சேவகம் செய்வதற்காகத்தான் சூத்திரன் படைக்கப்பட்டான் என்று சொல்லி உங்களுடைய மனு தர்மம் எழுதி வச்சிருக்க. மனு தர்மத்துல என்ன சொல்றான்? 3 வர்ணத்தாருக்கும் தொண்டுடையும் செய்வதற்காகத்தான் இந்த சூத்திரர்கள் படைக்கப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப இதை எழுதி வைப்பீங்களா? சூத்திரர்கள் அனைவரும் நீங்க துக்ளக் படிக்கக்கூடிய சூத்திரர்களே, நீங்க எல்லாரும் படிக்கக்கூடாது, மனு தர்மத்தின்படி படிக்காம நீங்க பிராமண வைசிய சத்திரியர்களுக்கு நீங்க தொண்டுடையும் செய்யணும்னு எழுதி போடுவீங்களா எங்கேயாவது? அதே போல இன்னைக்கு கோயிலுக்கு போகக்கூடிய பெண்களை பத்தி, அந்த துர்காவை பத்தி பெரியார் அந்த தடியை பிடிச்சு, தடியில அந்த அம்மா பிடிச்சி இருக்கிறாங்க, அதை மீறி தூக்கி எறிஞ்சிட்டு அந்த அம்மா போறதாக நீங்க கார்ட்டூன் போட்டிருக்கீங்களே. பெண்களை பத்தி நீங்க என்ன கருத்து கொண்டு இருக்கீங்க? அதை யாராவது சொல்ல முடியுமா? நீங்க வெளிப்படையா அதை சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா இன்னைக்கு பெண்களை பத்தி அவ்வளவு இழிவாக உங்களுடைய மதம் சொல்லுகிறது. உங்களுடைய மதம், உங்களுடைய புராண இதிகாசங்கள் எவ்வளவு மோசமாக பெண்களை பத்தி சொல்லியிருக்கு. அதையெல்லாம் நீங்க இப்ப சொன்ன அவங்களால அது சொல்ல முடியுமா? அது என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, இந்த உங்க பெண்களை பத்தி மகாபாரதம் என்ன சொல்லுகிறது என்பதை பத்தி அந்த செய்தியை நான் சொல்றேன். விஜயபாரதத்துல ஒரு இதை நாரதர் தான் மிகச்சிறந்த செய்தியாளர். நீங்க உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளரு, அவர் தான் செய்திகளை கீழோகத்துக்கும் மேலோகத்துக்கும் தேவலோகத்துக்கும் கொண்டு போனவர் அப்படின்னு சொல்லி அவரை பத்தி எழுதுறான். அவர் செஞ்சதுல எந்த விதமான தீமையும் இல்லை, யாருக்குமே அவரால் தீமை அதாவது துயரம் துன்பம் ஏற்பட்டதில்லை அப்படின்னு சொல்லி விஜயபாரதம் ஒரு காலத்துல எழுதலாம். ஆனா அந்த விஜயபாரதத்துல அந்த நாரதரை பத்தி ஒரு செய்தி என்ன இருக்குன்னா மகாபாரதத்துல வருது. மகாபாரதத்துல அந்த நாரதர் வீட்டுல போய் தர்மர்கிட்ட கேட்கிறாங்க, மகாபாரதத்துல தர்மர் பீஷ்மர் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். கேள்வி என்ன கேட்கிறார்னா, அதாவது தீமைகள் அனைத்திற்கும் பெண்களே வேறாக உள்ளார்கள், இதை பற்றி விரிவாக சொல்லுமாறு தர்மர் பீஷ்மர்கிட்ட கேட்கிறார். அதுக்கு என்ன சொல்றாருன்னா பீஷ்மர், நான் சொல்றதை விட நாரதருக்கும் தேவலோக வேசி பஞ்சசூடை என்பவர்களுக்கும் நடந்த உரையாடல் மூலம் அதனை நான் விளக்குகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன விளக்குறாருன்னா, பஞ்சசுடை நாரதரிடம் கேட்கிறார்,
பெண்கள் உயர்ந்த குடியில் பிறந்திருந்தாலும், அழகுடன் கூடியவர்களாக இருந்தாலும், பாதுகாவலர்களை கணவர்களை கொண்டிருந்தாலும், அவர்கள் பெண்கள், அதாவது பெண்கள் தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மீறவே விரும்புகிறார்கள். ஓ நாரதரே, இக்குற்றம் உண்மையில் அவர்களை களங்கப்படுத்துகிறது. பெண்களிடம் பெண்களை விட பாவம் நிறைந்தது வேறு எதுவும் இல்லை. உண்மையில் பெண்களே குற்றங்கள் அனைத்திற்கும் வேறாக இருக்கிறார்கள். ஓ நாரதரே, அதை நிச்சயம் நேர் அறிவீர். பெண்கள் புகழுடனும் செல்வத்துடனும் அழகிய பண்புடனும் முற்றிலும் தங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் உள்ள கணவர்களை பெற்றிருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்களை அவமதிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஓ பலமிக்கவரே, அடக்கத்தை கைவிட்டு பாவம் நிறைந்த பழக்க வழக்கங்களையும் நோக்கங்களையும் கொண்ட மனிதர்களின் தோழமையை துணையை வளர்ப்பது பெண்களாகிய நாங்கள் கொண்டுள்ள பாவம் நிறைந்த மனநிலையாகும். அது பஞ்சசுடை என்கிற பெண்ணே சொல்றா. பெண்ணே அந்த பெண்களுடைய அந்த இழிவான குணத்தை பற்றி நாரதர்கிட்ட சொல்றதாக இந்த செய்தி இருக்கிறது மகாபாரதத்துல. பெண்கள் தங்கள் முன்னிலையில் சிறிதளவு மதிப்புடன் பேசும் மனிதர்களையும் விரும்புகிறார்கள் என்று ஒரு பெண்ணை வைத்து பெண்களை இழிவுபடுத்துகிறார்கள். நாரதர் பெண்களை இழிவுபடுத்த இன்னொரு பெண்ணை பயன்படுத்தி பெண்களை விட பாவம் நிறைந்தது வேறு எதுவும் இல்லை, உண்மையில் பெண்களே குற்றங்கள் அனைத்திற்கும் வேறாக இருக்கிறார்கள் என்று அப்படி நாரதர் சொல்றதாக அந்த பீஷ்மர் தர்மர்கிட்ட சொல்றாரு. இது எங்க இருக்குது அப்படின்னா, உங்களுடைய மகாபாரதம் அனுசாசன பருவம் பகுதி 14:36 இருக்கு. இந்த பெண்களை பற்றி சொல்லக்கூடிய இந்த வாசகங்களை கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு முன்னிலையில ஒவ்வொரு கோயிலையும் அச்சடிச்சு வைப்பீங்களா? குருமூர்த்தியிட்ட நான் சவால் விட்டு கேட்கிறேன். இது மகாபாரதத்துல இருக்குதா இல்லையா? அனுசாசன பருவத்துல பகுதி 38 இது இருக்குதா இல்லையா? பகுதி 38 உள்ளதான் நம்ம படிச்சு காட்டினேன். பெண்கள் அனைத்து குற்றங்களுக்கும் அவர்களே காரணமாக இருக்கிறார்கள், பெண்கள் ஒழுக்கக்கேடானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த நாரதரிடம் பஞ்சசுடை என்ற பெண் சொல்வதாக ஒரு செய்தி மகாபாரதம் அனுசாசன பருவத்தில் இருக்கு. இதை கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு முன்னால நீங்க எழுதி வைப்பீங்களா? செய்யறதுக்கு நீங்க தயாரா? அதே போல யாரை வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு கேள்வி வருது. யாரை வணங்கணும்னு சொல்லி பீஷ்மரிடம் அதே தர்மர் மறுபடியும் கேட்கிறார். அப்போ கிருஷ்ணனுக்கும் நாரதருக்கும் நடந்த உரையாடலாக ஒரு செய்தி இங்க போடுறாங்க. என்ன சொல்றாங்க? அதே மகாபாரதத்துல அது என்ன சொல்றாங்க? ஓ பாரத குலத்தின் தலைவரே, உலகிலும் மதிக்கத்தக்க வணக்கத்திற்கு தகுந்த மனிதர்கள் யார்? உண்மையில் இக்காரியங்களை குறித்து நீர் பேசுவதை கேட்டு நான் ஒருபோதும் தனிவடைவதில்லை. இது குறித்து எனக்கு விரிவாக சொல்வீராக என்று பீஷ்மரிடம் கேட்கிறான் தர்மன். அந்த பீஷ்மர் என்ன சொல்றாரு? இது தொடர்பாக அதே நாரதரை பயன்படுத்துறார். நாரதனுக்கும் வசுதேவனுக்கும், அதாவது கிருஷ்ணனுக்கும் இடையில் நடந்த உரையாடலை பழங்கதையில் இருந்து ஒரு எடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் நாரதர்கள் பிராமணர்கள் முதன்மையானவரை பலரை வழிபடுவதை கண்ட கேசவன் கிருஷ்ணன் அவரிடம், யாரை நீர் வழிபடுகிறீர்? ஓ புனிதமானவரே, இந்த பிராமணர்களுக்கு மத்தியில் பெருமதிப்புடன் நீர் யாரை வழிபடுகிறீர்? இது என்னால் கேட்கத்தக்கது என்றால் அதை நான் கேட்க விரும்புகிறேன். ஓ அரோவரில் முதன்மையானவரே, இதை எனக்கு சொல்வீராக என்று கேட்டான். அதற்கு நாரதர், தவங்களுடன் கூடியவர்களும் வேதங்களை அறிந்தவர்களும் வேத கல்வியில் எப்போதும் அர்ப்பணிப்புக்கு உடையவர்களும் உயர்ந்த தகுதியை கொண்டவர்களுமான பிராமணர்களை எப்போதும் நான் வழிபடுகிறேன். நல்ல பிராமணர்களுக்கு நிலத்தையும் பசுக்களையும் கொடையளிப்பவர்களுமான மனிதர்களை நான் வழிபடுகிறேன். பிராமணர்களின் முதன்மையானவரை மதிப்புடன் வழிபட்டு சிறந்த நோன்பை நோற்பதிலும் ஈகை அறம் பயில்வதிலும் உறுதியாக இருப்போர் துன்பங்கள் மற்றும் தடைகள் அனைத்தையும் கடப்பதில் வெல்வார்கள். ஓ விஷ்ணு குலத்தின் கொழுந்தே, இந்த காரணங்களுக்காக நான் சொல்லும் இந்த மறுபிறப்பாளர்களை, அதாவது இருபிறப்பாளர்களை ஆகிய பிராமணர்களை நாள்தோறும் நீயும் வழிபடுவையாக. மதிப்புடன் வழிபட தகுந்த அவர்கள், ஓ பாவமற்றவனே, வழிபடப்படும் போது உனக்கு மகிழ்ச்சியை அளிப்பார்கள். நான் சொல்லும் மனிதர்கள் இம்மையிலும் மறுமையிலும் எப்போதும் மகிழ்ச்சியை அளிப்பவர்கள் ஆவர். அனைவராலும் மதிக்கப்பட்டு இவ்வுலகில் திரியும் அவர்கள் உன்னால் வழிபடப்பட்டால் நிச்சயம் உனக்கு மகிழ்ச்சி வழங்குவார்கள் என்று யாருக்கு சொல்றா? கிருஷ்ணனுக்கு நாரதன் சொல்றான். அப்போ கிருஷ்ணனே ஒரு கடவுள். அந்த கடவுளை யாரை வணங்க வேண்டும் என்றால் பிராமணர்களை வணங்கணும்னு நாரதன் சொல்றான். இதுவும் அதே மகாபாரதத்துல அனுசாசன பருவத்திலே இருக்குது. இதை தமிழ்லையும் மொழிபெயர்த்து அந்த புத்தகம்லாம் இருக்கு. இதை நீங்க கோயிலுக்கு வரக்கூடிய சூத்திரர்களை பார்த்து வைப்பீங்களா? சூத்திரர்களே, நீங்க நேரடியா கடவுளை போய் வணங்காதீங்க.
பிராமணர்களை எங்களை வணங்கினா தான் உங்களுக்கு எல்லா பாவமும் போகும், உங்களுக்கு வந்து வாழ்க்கையில எல்லா மகிழ்ச்சியும் நீங்க அடைவீங்க அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு வர பார்ப்பன நல்லாத மக்களுக்கு எழுதி வைப்பீங்களா? குருமூர்த்தி பார்ப்பானே நாணயமும் அறிவும் உனக்கு இருந்தா இதை எழுதி வைப்பியா? இது எழுதி வச்ச பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய இந்த வாசங்களை கோயில் எழுதி வைப்பியா? கோயில் எழுதி வச்சா அந்த பார்ப்பன அல்லாத மக்கள் அந்த கோயிலுக்கு வருவாங்களா? பெரியார் என்ன சொல்றது, அவங்களே தூக்கி போட்டு உன்னை உதப்பாங்க, அந்த கடவுளை சிலையை தூக்கி போட்டு உடைப்பாங்க. கடவுள் இல்லைன்னு பெரியார் சொன்னது உண்மைதான். இந்த பாப்பான் தான் நம்மளை ஏமாத்தி இருக்கிறான்னு சொல்லி தூக்கி போட்டு மிதிப்பாங்களே இல்லையா? பெண்களையும் பார்ப்பனர்கள் அல்லாதவர்களையும் இழிவுபடுத்தக்கூடியது உங்களுடைய இந்து மதம், உங்களுடைய மகாபாரதம், ராமாயணம். ராமாயணத்துல என்ன சொல்லுது, அந்த சூத்திரன் சம்புகன் வந்து தவம் இருக்கிறான், அதனால ஒரு பிராமண குழந்தை இறந்து போச்சு. அதனால வந்து நாரதர் தான் அந்த ராமனுக்கு ஆலோசனை சொல்றான். அந்த நாரதர் என்ன சொல்றான், இந்த சூத்திரன் தவம் இருப்பதால் தான் இந்த பிராமண குழந்தை இறந்து விட்டது என்று சொல்லி ராமனுக்கு சொன்னவுடன் ராமன் சென்று அந்த சம்புகனை வதம் செய்கிறான். இதையெல்லாம் வந்து கோயிலுக்கு இன்னைக்கு ராமன் கோயில் கட்டுறீங்களா அயோத்தியில? அந்த ராமன் கோயில் கட்டுகின்ற பொழுது அங்க ராமாயணத்தை பத்தி சித்திரங்கள் நிறைய வரைஞ்சி வச்சிருக்கீங்க, கண்காட்சி வச்சிருக்கீங்க. அந்த கண்காட்சியில இதை பத்தி நீங்க வந்து அந்த ராமாயணத்தில் உள்ளபடி, வால்மீகி ராமாயணத்தில் உள்ளபடி நீங்க வந்து அந்த செய்தியை வரைஞ்சு வைப்பீங்களா? ராமர் கோயில் கட்டுறீங்க, ராமர் கோயிலுக்கான அந்த அரங்கத்திலேயே நீங்க அதை வைப்பீங்களா? உங்களால வைக்க முடியுமா? ராமாயண கண்காட்சி அரங்கம் வச்சிருக்கிறீங்க. அங்க வந்து இந்த சமூக வதைப்படலத்தை, அந்த பிராமண சிறுவன் இறந்து போறான், பிராமணர்கள் அந்த குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க, ராமா உன் ஆட்சி நடக்கக்கூடிய அநியாயத்தை பாரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன எதனால அந்த குழந்தை இறந்துச்சுன்னு கேட்கிறப்ப அந்த நாரதர் ஆலோசனை சொல்றாரு, ஒரு சம்புகன் தவம் இருப்பதால் தான் இந்த குழந்தை இறந்து விட்டது, அதனால அவனை கொன்னாதான் அந்த குழந்தை பிழைக்கும் சொன்னோன்னே ராமர் போய் அந்த சம்புகனை வெட்டி கொள்ளுகிறார். இந்த கொல்லக்கூடிய காட்சிகளை அந்த ராமாயணம் பற்றிய அந்த அரங்கத்திலே அந்த காட்சி கொடுத்துல இங்க வைப்பீங்களா? வைக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வாங்க பெரியாரு காங்கிரஸ் பத்தி என்ன சொன்னாரு, திமுக பத்தி என்ன சொன்னாரு, கம்யூனிஸ்ட பத்தி என்ன சொன்னாருன்னு நாங்க பேசி, அது எங்களுக்குள்ள பிரச்சனை. நாங்களும் அண்ணன் தம்பிங்க, பங்காளிக. கம்யூனிஸ்ட்களும் நாங்களும் பேசிக்குவோம், திட்டிக்குவோம், அடிச்சுக்குவோம். ஆனா இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் பெரியாரை ஆதரிக்கிறார்கள், பெரியார் கொள்கை தான் இந்த சமுதாயத்துக்கு தேவையானது என்று ஒத்துக்கொண்டுட்டாங்க. ஒத்துக்கொண்டுட்டா உனக்கு என்ன நஷ்டம்? சிண்டுமுடிய பார்ப்பானுக்குரிய புத்தி, சிண்டுமுடியிற புத்தி. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே, ஐயோ திகாவும் திமுகவும் அன்னைக்கு அப்படி அடிச்சுக்கிட்டு கிடந்தான், இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே, கம்யூனிஸ்டும் திகாவும் அடிச்சுக்கிட்டு கிடந்தான், இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே, காங்கிரஸும் திகாவும் பெரியாரும் அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்களே, இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே, இவங்களை எப்படி பிரிச்சு விடுறதுங்கிற அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி. அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியினால் நீ வந்து இன்னைக்கு வந்து சிண்டு முடிய பாக்குற. சிண்டு முடியறது அண்ணா எழுதுன அந்த ஆரிய மாயிலை சிண்டு முடிந்திருவாய் போட்டு சிரித்து நடியை போட்டு என்று சொன்னார். அந்த சிண்டு முடிந்திருவாய் போட்டு சிரித்திலும் நரியை போட்டு என்று சொல்வதற்கு நல்ல உதாரணமாக திகழக்கூடியவன் இந்த குருமூர்த்தி பாப்பான். இந்த குருமூர்த்தி பாப்பா தான் இன்னைக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கூட்டணியை, இந்தியா கூட்டணியை உடைக்கணும். அதுக்கு பெரியார் இப்படி எல்லாம் சொன்னாரு, காங்கிரஸ் பத்தி இப்படி சொன்னாரு, கம்யூனிஸ்ட் பத்தி இப்படி சொன்னாரு, திமுக பத்தி இப்படி சொன்னாருன்னு சொன்னா இவங்க எல்லாம் கோவப்பட்டு பெரியார் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரா, பெரியார் எங்களுக்கு தலைவரா இல்லை, நாங்க தூக்கி எரிஞ்சிருவாங்களா? பெரியாருடைய தத்துவங்களை காங்கிரசும் புரிந்து கொண்டு விட்டது. இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ், கம்யூனிஸ்டும் புரிந்து கொண்டு விட்டார்கள், திமுகவும் புரிஞ்சுட்டாங்க. நாங்க அண்ணன் தம்பிங்க, பங்காளிங்க, நாங்க அடிச்சுக்கிட்டோம், இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்துட்டோம். உனக்கு எங்க வலிக்குதுன்னு கேட்கிறேன். நீ இன்னைக்கும் அந்த மனு தர்மத்தை தூக்கி பிடிக்கிறவன், அந்த மகாபாரதத்தை தூக்கி பிடிக்கிறவன், ராமாயணத்தை வந்து தூக்கி பிடிச்சு ராமனுக்கு கோயில் கட்டுறவன். இன்னும் கூட நிறைய செய்தி இருக்கு, அதை கூட சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். என்ன கேட்டா மணி ஆயிடுச்சு. என்ன சொல்றாங்க, தேவி பாகவதம், தேவி பாகவதத்துல என்ன இருக்குன்னா ஒரு செய்தி இருக்கு. அதாவது இன்னைக்கு வந்து சொல்றாங்க இல்லையா, லட்சுமி, சரஸ்வதி, கங்கை, இந்த மூன்று பேரும் வந்து மூன்று தெய்வங்களுக்கு, அதாவது லட்சுமி வந்து விஷ்ணுவுடைய மனைவி, சரஸ்வதி பிரம்மாவுடைய மனைவி, கங்கை வந்து சிவனுடைய மனைவின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு காலத்துல இந்த மூன்று பேரும் ஒருத்தனுக்கு மனைவியா இருந்திருக்காங்க. யாருக்குன்னா விஷ்ணுவுக்கு. அந்த விஷ்ணுவுக்கு மனைவியா இருக்கும்போது அந்த இது தேவி பாகத்தில் உள்ளது நான் சொல்றேன். விஷ்ணுவுக்கு வந்து இவங்க மூணு பேர் மனைவியா இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, கங்கை வந்து ஒரு சமயத்துல கங்கையை கண்டு மகாவிஷ்ணுவும் அவரை கண்டு அவளும் முறையே சிரிக்கிறதை பார்த்து சரஸ்வதி மனம் வருந்தி கங்கையை நதியாக மாறிவிடுமாறு சாபம் விட்டாள். உடனே மகாவிஷ்ணு பல மனைவிகள் இருந்தால் அபவாதத்திற்கு ஆளவும், அவர் நிறைய மனைவி இருந்தால் நமக்கு கெட்ட பேர் வருங்கிறதுனால என்ன பண்றாருன்னா, லட்சுமி ஒருத்தியை மட்டும் தனக்கு உரியலாக வைத்துக் கொண்டு மற்ற இருவரையும் முறையே பிரம்மாவிற்கும் சிவனுக்கும் அழித்து விட்டார். மகாதேவனுக்கும் சங்கசூடனுக்கும் உண்டான கடும் யுத்தத்தில் சங்கசூடனுடைய பத்தினியின் கற்பை அடிந்தாலுடைய அவன் தோல்வி அடைய மாட்டான் என்பதை அறிந்த மகாவிஷ்ணு அவருடைய கற்பை புருஷ வேடம் பூண்டு அழித்தாருன்னு
தேவி பாகவதம் அத்தியாயம் 4 ஸ்லோகம் 23 சொல்றதாக ஒரு இது இருக்கிறது. இதெல்லாம் நீ எழுதி வைப்பியா? லட்சுமி அந்த கோயில் லட்சுமிக்கும் அங்க வந்து விஷ்ணுவுக்கும் இருக்கும்போது, அல்லது கங்காதேவி அந்த சிவபெருமனுடைய தலையில இருக்கா, அந்த கங்காதேவியை பத்தி சிவபெருமனுடைய படத்தை போட்டு அது ஒரு குறியீடு போட்டு ஒரு அம்புக்குறி போட்டு இதுல அந்த கங்காதேவி யார் தெரியுமா? ஒரு காலத்துல மகாவிஷ்ணுவுக்கு மனைவியா இருந்தார். அதுபோல சரஸ்வதி போட்டு இந்த சரஸ்வதி கல்வி கடவுள்னு சொன்னீங்களா, அந்த வெள்ளை தாமரையில் அமர்ந்திருக்கிறாள்ல, அந்த வெள்ளை தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய சரஸ்வதியிட்ட ஒரு அம்புக்குறி போட்டு இந்த சரஸ்வதி பிரம்மாவுடைய மனைவின்னு நீங்க பக்தர்களே நீங்க நினைச்சிடுறீங்க, அவளை எல்லாரும் கல்வி கடவுள்னு வணங்குறீங்க. இந்த சரஸ்வதி யாரு தெரியுமா? ஒரு காலத்துல மகாவிஷ்ணுடைய மனைவியாக இருந்தால் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி கோயில்ல போய் வைப்பீங்களா? இப்படி எங்களால ஏராளமான கேள்வியை கேட்க முடியும். என்ன எங்களுக்கு சிண்டு முடியறதுக்கான வேலையை நீ பாக்குற பார்ப்பன புத்தி, இந்த பார்ப்பன புத்தியை யார்கிட்ட காட்டுற? அது எப்ப காட்டுற? இந்த காலத்துல காட்டியா? பெரியார் உங்களுடைய உண்மை சொரூபங்களை தோலுறுத்தி காட்டி இருக்கிறார். அவர் தோலுறுத்தி காட்டியதன் விளைவாக இன்னைக்கு தமிழர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். கம்யூனிஸ்டுகளும் புரிஞ்சுக்கிட்டாங்க, காங்கிரஸும் புரிஞ்சுக்கிச்சு, திமுகவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. உன்னுடைய அந்த பிரித்தாளன் சூழ்ச்சிக்கு நீ சிண்டு முடியறதுக்கெல்லாம் யாரும் இடம் கொடுக்க மாட்டாங்க, வந்து ஒத்து போக மாட்டாங்க. எனவே இந்த சூழ்ச்சியை இதோடு நிறுத்திக்கொள். இந்த மாதிரி சிண்டு முடியும் புத்தியை இதோட நிறுத்திக்க. இல்லைன்னா உன்னுடைய அத்தனை அந்த இந்து மத அந்த ஆபாசங்களை தோலெடுத்து காட்டுவோம். எங்களுடைய திராவிட கழகம் செய்யாத, நீ திமுக செய்தோ இல்லையோ, அது கம்யூனிஸ்ட் செய்யறாங்களோ இல்லையோ, காங்கிரஸ் செய்தோ இல்லையோ, திராவிட கழகம் எங்களுடைய தொண்டர்கள் உங்களுடைய பார்ப்பன பித்தலாட்டங்களை நீங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பல கோடிகளுக்கு அதிபதியா இருக்கீங்களே, அந்த கோடியெல்லாம் எப்படி வந்துச்சு? நீங்க இந்த வந்து ஒரு காலத்துல வந்து கண்ணாடி மானியம் இருந்துச்சு, அந்த கண்ணாடி மானியம் எல்லாம் எப்படி வந்துச்சு? அந்த கண்ணாடி மானியத்தை ராஜகோபாலாச்சாரி எப்படி மாத்தினாரு அப்படிங்கிற கதையெல்லாம் நாங்க சொல்லுவோம். உங்களுடைய சொத்துக்கள் இதெல்லாம் எப்படி வந்துச்சுங்கிறத உங்க வீட்டுக்கு முன்னால நான் எழுதி, இந்த சொத்து எப்படி வந்துச்சு தெரியுமா? இந்த ராஜா ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து பெண்களை பார்த்து இப்படி ஒரு நிபந்தனை வச்சு ஒரு போட்டி வைக்கிறாரு. அந்த போட்டியில இந்த பார்ப்பன பெண் ஆடை இல்லாம ஓடினா, அதனால அவனுக்கு தானமா எழுதி வச்சாங்க அப்படின்னு சொல்லி உங்க சொத்துக்கெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நாங்க போடு போட்டு வைக்கலாமா? ராஜகோபாலாச்சாரி அவருடைய ஆட்சியில் அதை செய்தாரா இல்லையா? அதெல்லாம் நாங்க சொல்றது ஆபாசமா இருக்கு. அதனால அந்த வார்த்தையை சொல்லாம கண்ணாடி மானியம் என்று ராஜாஜி மாத்தினாரு, இந்த கண்ணாடி மானியம் என்றால் என்ன என்று உங்கள் மாளிகைக்கு முன்னால நாங்க எழுதி வச்சா நீ ஒத்துக்குவியா அல்லது நீ அதை எழுதி வைப்பியா? என்ன பித்தலாட்டம்! ஒரு பெரியார் வந்து 3 மணி நேரம் பேசியிருக்கிறார். 3 மணி நேரம் பேசுனது 40 பக்கம் 50 பக்கத்தில் இருக்கு. அதுல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு நீ திமுகவுக்கு எதிராக பெரியார் பேசினாரு, அது மாதிரி காங்கிரஸுக்கு எதிராக பேசினாரு, கம்யூனிஸ்டுக்கு எதிராக பேசினார் என்று சிந்து முடியக்கூடிய வேலையை செய்தா என்றால் உன்னுடைய முகத்திரை கிழிக்கப்படும். பார்ப்பனர் அத்தனை பேருடைய அந்த முகத்திரையும் கிழிக்கப்படும் என்று எச்சரிக்கை செய்கிறேன். வணக்கம். நன்றி.